சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் அவ ஆக்குனா, இந்த நேரம் நான் ஆக்குனேன். ஏமா வயசான காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளே சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவங்கண்ணாவோ, வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை குடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னுதான் இந்த நேரம் நான் ஆக்குனேன். அதுக்கு இல்ல, மத்தியானம் வத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வெச்ச குழம்பு இன்னோட மிச்சம் இருக்குது. உனக்குதான் ஆறுனா பிடிக்காத, அதனாலதான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன, ருசி நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா. 28 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. ஒன்னா கேட்காட்டி என்னடா, மத்தியானம் கொண்டாட்டி ஆக்குனது அத்தனை கொண்டு குவாட்டரா விடு. இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? முந்தானத்து வந்தவள தலையில தூக்கி கொண்டாடு. சமையல் நல்லா இருக்குன்னு சொன்ன. சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் அவ ஆக்குனா, இந்த நேரம் நான் ஆக்குனேன். ஏமா வயசான காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளே சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவங்கண்ணாவோ, வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை குடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னுதான் இந்த நேரம் நான் ஆக்குனேன். அதுக்கு இல்ல, மத்தியானம் வத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வெச்ச குழம்பு இன்னோட மிச்சம் இருக்குது. உனக்குதான் ஆறுனா பிடிக்காத, அதனாலதான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன, ருசி நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா. 28 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. ஒன்னா கேட்காட்டி என்னடா, மத்தியானம் கொண்டாட்டி ஆக்குனது அத்தனை கொண்டு குவாட்டரா விடு. இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? முந்தானத்து வந்தவள தலையில தூக்கி கொண்டாடு. சமையல் நல்லா இருக்குன்னு